எக்ஸசைஸ் 9.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். டயக்ராம் ஃபஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ். அப்போ ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஈஸி தான் சம்மு. டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் பாருங்கள், இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி வந்துடும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அப்போ இது வந்து ஆறுன்னு இருக்குது, இது வி. இந்த பாட்டு வந்து என்னன்னு கொடுத்துட்டான், 120 டிகிரி அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். இங்கே வந்து உள்ளே வந்து எக்ஸு, இதில் உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கான், 50 டிகிரி. இது வந்து என்னது, யூ. இது வந்து என்னது, டி. ஓகேவா? இது யூ, இது டி, இது வி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த லைனை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. we know that the measure of exterior angles, exteriorனா என்னது, வெளியில் உள்ள ஆங்கிள், exterior angles is equal to sum of இன்டீரியர் ஆங்கிள். அதாவது வெளியில் உள்ள ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல், உள்ள இந்த சம் ஆஃப்னா சம்மில் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இன்டீரியர் ஆங்கிள்குள்ளே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இதை கான்செப்டை புரிஞ்சுட்டு இதுபடி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணலாமா? இன்டீரியர் ஆப்போசிட் சரி. இப்போ என்ன பண்ணலாம், இதில் இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வெளியில் உள்ள ஆங்கிள் அப்போ அப்படி இருக்கும். அப்போ 120 டிகிரி ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 50 டிகிரி. நம்மளுக்கு எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஒரு தடவை இன்னொரு தடவை கூட ஒரு தடவை எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 120, இந்த ப்ளஸ் 50 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 50 டிகிரி. எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. 12 5 போனால் 11 10 9 8 7. அப்போ ஆன்சர் வந்து 70 டிகிரி போட்டாச்சா? இப்போது இதில் அப்படியே என்ன சம் கொடுத்துருக்காங்க, பி சம் பார்க்கலாமா? பி என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் வரையலாமா? இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டீன்னு சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது 115 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இது வந்து எக்ஸு யூ, இது வந்து என்னது 50 டிகிரி, இது வந்து வி. சரிங்களா? அப்போது வி நோ தட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த லைனை வந்து கண்டிப்பாக எழுதிக்கணும். we know that the measure of exterior angles is equal to the sum of என்ன வரும், இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த லைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதிக்கணும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து வெளியில் உள்ள ஆங்கிள் அப்படி தானே, இவ்வளோ உள்ள ஆங்கிள் வந்து சம் பண்ணி நம்ம வெளியில் உள்ள ஆங்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை கண்டுபிடிக்கலாமா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன வரும். அப்போ உள்ள என்ன ஆங்கிள் இருந்தது, எக்ஸு ப்ளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு என்ன இருக்குது, 115 டிகிரின்னு இருந்துச்சா வெளியில். அப்போது 115 டிகிரி. அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 115 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. அப்போ எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு சப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 65 டிகிரி. அவ்வளோதான். இதே மாதிரி தான் சி சம் பார்க்க போகிறோம். சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா டயக்ராமில்.
வந்து டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், அடுத்து இங்கே எப்படி ஒரு டயக்ராம். சி 140, அடுத்து இது வந்து எக்ஸு, இது வந்து 45 டிகிரி, இது வந்து டீன்னு இருக்குது. அப்படி தானே? இப்போ அதே மாதிரி தான் அந்த லைனை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். என்ன எழுதுவீங்க? வி நோ தட் த மெஷர் ஆஃப் exterior angles is equal to the sum of interior. புரியுதுல? sum of, அதாவது sum of the interior opposite angle. interiorனா உள்ள, exteriorனா வெளியில். அப்போ sum of interior opposite angles. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், அடுத்து 45 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 140 டிகிரி. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு எக்ஸு தான் வேணும். ஏன்னா உள்ள இன்டீரியர் ஆங்கிள் எழுதியாச்சு, சம்னா என்னதை ஆட் பண்ணியாச்சு, வெளியில் உள்ள எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எழுதியாச்சு, எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுவீங்க, எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி minus 45 டிகிரி. அப்போ எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் சப் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5, 13ல் 4 போனால் 12, 11, 10, 9, 95 டிகிரி. அப்போ இதுதான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ வந்து 95 தான் ஆன்சர். நம்ம அடுத்த சம்மில் வந்து செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இவ்வளோதான் இந்த சம்மு. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நீங்களும் எக்ஸாம்பிள் சம்ஸும் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்மும் என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் இருக்கும் மாடல். போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.